பரகோட்டி நோக்கு நோக்கு. சரவண பவாய நமஹ. முருகரு ஏய் சரவண பவாய நமோன்ற சாமி கும்பிடுற. சாமி சாமி முருகா முருகா. என்ன இவ்ளோ சவுண்டா விசில் அடிக்கிறீங்க? சும்மா நம்ம வாதியார் படங்க. கல்பனா ஏன் இன்னும் அப்செட்டாவே இருக்க? இல்லங்க நான் நல்லா தான் இருக்கேன். யாருகிட்டவும் தந்திரம் கத்தியும் கப்படாவும் கையில வச்சுக்கிட்டு சமாதானமாயா பேசுற? யாரா நீங்க பூந்து கொள்ளுங்கடா. தலைவா அந்த பின்னாடி வர என்ன வேதா உன் ஹஸ்பண்ட் பயங்கர எம்ஜிஆர் ஃபேன் போல. அப்படிதான் போல இருக்கு. கரைமே பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமே இருக்க வைத்தான் ஒரு சாங் இல்ல மீனவர்களின் தேசிய கீதங்க இது. பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர். ஐயோ பசிக்குதே. உனக்கு கழிச்சில்லே. அட யாருமா நீயே இன்னும் சாப்பிடவே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளயும் கழிக்கலையான்னு கேக்குறா. பசிக்குதுமா. புளியோதரை சாப்பிடுறீங்களா? இருக்கா? இருக்கு. குடு குடு குடு. Thank you. வெல்கம். பாத்துட்டானே. என்னடா கெட்ட பிள்ளைங்க இது? ஸ்கூல்ல சொல் தரல. ஷேரிங். இந்தா எடாஜி நீங்களே உருண்டை புடிச்சு எல்லா கையிலையும் கொடுங்க. சுந்தர் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். இப்பொழுது எங்கள் சுந்தர் அண்ணன் அவர்கள் கல்பனா அன்னிக்கு ஒரு உருண்டை சோறை இல்லை ஒரு உருண்டை புளியோதரையை ஊட்டி விடுவார். சும்மா சும்மா அப்படியே வெக்கப்படாம அப்படியே ஊட்டுங்கண்ணே. கல்பனா இப்ப கூட சிரிக்க மாட்டேங்கிறாளே. எங்கள் அண்ணன் நாகு அவர்கள் இப்பொழுது வேதாஜிக்கு ஒரு உருண்டை புளியோதரையை ஊட்டுவார். அட ரொம்ப தான் பிகு பண்றா. ஊட்டு மாப்ள. ஏய் கலீஜ் பண்ண சும்மா ஏய் ஊட்றா. வேதாஜி ஓபன் யுவர் மவுத். அடுத்த உருண்டை பஞ்சாயத்துக்கு. இப்பொழுது பஞ்சாயத்து அவர்கள் இந்த புளியோதரையை தனக்குத்தானே ஊட்டிக் கொள்ளுவார். வெட்டவெளி தேட்டரு வாத்தியார் படம் பௌர்ணமி வெளிச்சம் சில்லுடு காத்து கையிலே நிலா சோறு கவிதை கவிதை 3 புள்ளி ஒரு ஆச்சரிய குறி. இத படி. என்னங்க இது? படிச்சாதானே தெரியும். படி. என்னங்க இது? சாரி கல்பனா ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சிரி. என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? நான் சிரிக்கலங்கிறதுக்காக ரத்தத்துல எப்படி எல்லாம் எழுதுவீங்களா? கையை காட்டுங்க. அதெல்லாம் வேணாம். முதல்ல கையை காமிங்க. இது ஒரு விஷயம்னு நீங்க எதுக்கு போய் ரத்தத்துல எல்லாம் கையை காமிங்க. அந்த கை கையில ரத்தம் இல்ல. என்னங்க 2 கையிலயும் காயமே இல்லாம இருக்கு. எப்படி எழுதுனீங்க அப்போ இத? அது வந்து ரத்தத்தால தான் எழுதணும்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் வலிக்குமா அதான். ஆதிபராசக்தி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த குங்குமம் கார்லயே இருந்துச்சா அதை வச்சே எழுதிட்டேன். சாரி கல்பனா நான் தான் வலி தாங்க மாட்டேன்ல.
தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் நண்பா நாகராஜா, இவ்வளவு சந்தோஷமான குடும்பத்தையாடா மல்லிகான்ற விசச்செடியால அழிக்க பார்க்குற? விட மாட்டேன்டா. மல்லிகாவுக்கு மறுபடியும் வைக்கிறேன் ஒரு பெரிய ஆப்பு. என்ன இது? கதவு தட்டுற மாதிரியே இருக்கு. இல்லை என் பிரமையா? ஐயோ, வணக்கம் மேடம். மறுபடியும் நான் தான் உங்க பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்திருக்கேன். என்ன அன்னைக்கு வாங்கி கட்டிட்டது பத்தாதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்வாங்க. வெக்கமே இல்லாம மறுபடியும் வந்து நிக்கிற. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? நம்ம பண்ற ஒரு விஷயத்தினால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும்? சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், கடுப்பேத்தாம இங்க இருந்து போயிடு. மேடம், சீனை ரொம்ப லென்த்தா வளவலன்னு இழுக்காம கண்டென்ட்டை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. ப்ளீஸ் கோஆபரேட். என்னமோ நாகராஜ் என் கூட இருந்தா தான் சந்தோஷமா இருப்பான், அவனுக்கு என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், அவன் என்ன மட்டும்தான் நேசிக்கிறான்னு அன்னைக்கு சொன்னீங்களே. இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு, அதான் சொன்னேன். நீங்க சொன்னீங்களே அந்த விஷயம், அது உண்மை இல்லைங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதாகப்பட்டது என்னவென்றால், நாகராஜ் உங்களை விரும்பல, நாகராஜ் வேதவல்லியை மட்டும்தான் லவ் பண்றான். அதுக்கான ஆதாரத்தை அதிகாரப்பூர்வமா அடிச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எதை வச்சுட்டு அப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பல காரணங்களும் இருக்கு, என்கிட்ட பல ஆதாரங்களும் இருக்கு. ஆமா மேடம், நாகராஜ் உங்களை எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போயிருக்காரா? கோயிலு, குளம், பார்க்கு, பீச்சு, சினிமா அப்படின்னு எங்கேயாவது உங்களை கூட்டு போயிருக்கானா? மாட்டானே, கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டானே. ஜெயிலு மாதிரி இந்த 4 செவுத்துக்குள்ளேயே உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பானே, அப்படித்தானே? ஆனா அந்த பையன் இருக்கானே, வேதவழியை எங்கெல்லாம் கூட்டிட்டு போறா தெரியுமா? கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், இம்புட்டு எதுக்கு நேத்து ராத்திரி சினிமா கூட கூட்டு போயிருக்கானா பாத்துக்கங்களேன். ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அட என்ன மேடம் அப்டேட் இல்லாம இருக்கீங்க? மேடம், நாகராஜும் வேதவல்லியும் காதல் புறாக்கள் மாதிரி பறந்து பறந்து பல இடங்களுக்கு சென்று லவ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அதனாலதான் சொல்றேன், நீங்க நாகராஜோட லைஃப்ல இருந்து போயிடுங்க மேடம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என்னடா சொல்றது, அதை நான் எப்படி நம்புறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாகராஜ் வேதவல்லியோட லவ்வை ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் மேடம். நாகராஜ் வேதவல்லியின் காதலை நேரடியாக கண்டுகளிக்க நான் ஒரு அட்ரஸை ஒரு துண்டு சீட்ல எழுதி அந்த கதவுல சொறி வச்சுட்டு போறேன். நாளைக்கு 1 மணிக்கு டிங் டாங்னு நீங்க அங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஜாலியா லவ் பண்றாங்க.